என்ன கேட்குறாங்க, நீங்கள் அவங்கள விமர்சிச்சிங்க, இப்போ அவங்க கூடயே இருக்கீங்க. சித்தாந்தத்துக்கு எதிராக இருக்கிறவங்க எச் ராஜா, பிஜேபி. ஒரு முறை முன்னேறிய பாதை பின்னால் திரும்பி தெரியாது. மாற்றம் தொடுத்து மல்லிகைக்கும் மனம் உண்டு அப்படி. ஸோ அவருடைய சித்தாந்தத்துக்கு எதிராக இருக்கிறவங்க, அவருடைய விமர்சிக்கிறவங்களை கூட அவருக்கு மதிக்கிறாங்க. அதுக்கு உதாரணம், அதுக்கு சமீபத்தில் எச் ராஜா, பிஜேபி, அவர் ஸ்டாலின் சார் எப்படியெல்லாம் விமர்சிச்சிருக்காங்கன்னு சொல்லி எல்லாருக்குமே தெரியும். அப்படி இருந்து கூட அவர் உடம்பு சரியில்லாமல் ஹாஸ்பிட்டல் இருக்கும்போது அவர் போய் நடந்து விசாரித்தார். இதெல்லாம் ஒரு தலைவனுக்கான ஒரு பண்பு, ஒரு கண்ணியமான ஒரு குணங்கள் அது அவர்கிட்ட இருக்கு. என்ன கேட்குறாங்க, நீங்கள் அவங்கள விமர்சிச்சிங்க, இப்போ அவங்க கூடயே இருக்கீங்க. விமர்சனம் தொடர்ந்து கொண்டே இருக்கும். நாளைக்கு அவங்க எலெக்ஷனில் ஜெயிச்சு வந்த பிறகு நான் மறுபடியும் விமர்சனம் வந்தால் சொல்லி தானே ஆகணும். அதுதானே என் குரல், ஒரு சகோதரனின் குரல். எனக்கு வலிக்குதுங்கிறத நான் கவர்மெண்ட்ட சொல்லாமல் வேறு எங்கே சொல்வேன் நான்? அது தெரிந்தும் இந்த கோயிலேஷனில் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் மரியாதை தான் விமர்சனத்துக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை திராவிட முன்னேற்ற கழகம் உணர்ந்திருக்கிறது. இதோட அடிப்படை லாஜிக் எளிமையானது. நம்ம வளர்ச்சி திட்டங்கள், நலத்திட்டங்கள், ஒதுக்கீடுகள் எந்த பிரிவு மக்களை விட்டுடுச்சுன்னு பார்த்து அதை சரி செஞ்சிடணும். இதுதான் தொடர்ச்சி, இதுதான் நிஜ சமூக நீதியின் தன்மை. ஒரு முறை முன்னேறிய பாதை பின்னால் திரும்பி தெரியாது.